முழு பகுதியையுமே அவர்கள் நமக்கு தொகுத்து சொல்லி சென்றிருக்கிறார்கள். எனவே என்னுடைய உரையை கூறியது கூறல் என்பது இல்லாமல் வேறு ஒரு கோணத்தில் இருந்து சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஏன் முதலில் நாம் ஸ்டாலினை நினைக்க வேண்டும்? ரொம்ப எளிமையா மக்கள்கிட்ட சொன்னா, அவர் நம்மளை நினைச்சவர், அதனால நினைக்கிறோம். நம்மை என்றால் யார்? உழைக்கின்ற வர்க்கத்திற்கு உரிய நினைவுகளாக ஸ்டாலினுடைய வாழ்க்கையும் பங்களிப்புகளும் அரசியல் செயல்பாடுகளும் இருக்கின்றன. நினைவுகள் என்பதை பொறுத்தவரை நாம் சமுதாய வழக்கத்திலே ஒரு வழிபாடாக மக்களிடம் பழக்கப்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்போது ஸ்டாலினை நாம் வழிபடுவதற்காக அல்ல. நினைவுகள் ஒவ்வொரு மனிதனுக்கும் முக்கியமானவை. ஆனால் கடந்த கால நினைவுகள் பல படிமங்களாக அப்படியே ஒரு மேகம் போல கூடும், கலைந்துவிடும். அது கடந்த கால நினைவுகளாகவே இருப்பதற்கு காரணம் என்ன? ஏனென்றால் அது மனித குலத்தின் வளர்ச்சியின் பகுதிக்கான உள்ளடக்கத்தை அது கொண்டிருப்பதில்லை. தோழர் ஸ்டாலின் நினைவுகள் என்றால் அது எதிர்காலத்திற்கான உரிமை பெற்ற நினைவுகள். எப்படி தொழிலாளி வர்க்கம் எதிர்காலத்திற்கான உரிமை பெற்ற வர்க்கம் என்று மார்க்சியவாதிகள் கூறுகிறார்களோ, அதுபோல தோழர் ஸ்டாலினுடைய நினைவுகள் என்பது எதிர்காலத்திற்கான அந்த உரிமை பெற்ற நினைவுகள் என்பதை மனதில் பதிய வைத்து இதை நான் அணுகுகிறேன். இப்ப தோழர்கள் சொன்னாங்க, தோழர் ஸ்டாலின் பாசிச எதிர்ப்பில் அவருடைய மதிநுட்பம், அரசியல் முன்னோக்கிய அறிவு, தொழில்நுட்பம், அனைத்து அம்சங்களையும் கையாண்ட ஒரு மிகச்சிறந்த செயற்கள வீரராக தோழர் ஸ்டாலின் இருந்திருக்கிறார். அந்த வீரம் என்பது ஒரு தனிநபரிடம் வெளிப்படும் தனிநபர் பார்ப்பட்ட வீரமாக இல்லாமல் அந்த பாசிச எதிர்ப்பு கள வீரம் என்பது உலகத்தின் மானிட குலத்தையே காத்த ஒரு வீரமாக இருக்கிறது. இதை நம்ம சொன்னா கம்யூனிஸ்டுகள் சொல்றாங்க, அந்த கட்சிக்காரங்க சொல்றாங்கன்னு சொல்லலாம். ஏகாதிபத்திய நாடுகளை சேர்ந்த தலைவர்களே ஒப்புக்கொண்ட உண்மையாக அது இருக்கிறது. பிரிட்டன் அந்த சர்ச்சில்லாம் தன்னுடைய பல ஒப்புதல்களில் இந்த கூற்றை மனம் திறந்து வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார். தோழர் ஸ்டாலின் இல்லை என்றால் நாங்கள் கூட புல் பூண்டு முளைத்திருப்போம் என்கின்ற அளவுக்கு எப்படி முன்னேறிய நாடு, உலகத்தையே காலனிகளை ஆட்சி செய்த நாடு, அந்த நாட்டு ஒரு தலைவராக இருக்கக்கூடியவர் இப்படி கருதும் அளவுக்கு, அப்ப பாசிசம் என்பது எவ்வளவு கொடூரமானது, எவ்வளவு தூரம் வீச்சாக மனித குலத்தை, இதுவரை மனித குலம் உருவாக்கிய அனைத்தையும் கருவறுக்கக்கூடியது, எவ்வளவு அரசியல் பொருளாதார நிதி மூலதன பசி கொண்டது, எல்லாத்தையும் அடிச்சு செரிக்கிற அளவுக்கு அதனுடைய அரசியல் பெருங்குடல். முதலாளித்துவ நாடுகள், ஏகாதிபத்திய முகாமையில் உள்ள வேறு சில நாடுகள், இவர்களே அஞ்சும் அளவுக்கு இந்த ஹிட்லருக்கு அல்லாத மற்ற ஏகாதிபத்திய நாடுகளுடைய காலங்களையெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் ஒரு 200 ஆண்டு காலம் 500 ஆண்டு காலம் தொடர்ச்சியா அப்படியே முதலாளித்துவம் வளர்ந்து ஒரு பெரிய வளர்ந்த மனிதன் போல, ஒரு வளர்ந்த மனிதன் அஞ்சி நடுங்கும் உலகிலே சோசலிச சோவியத் ரஷ்யா என்று சொல்லக்கூடிய ஒரு பாலகன், ஒரு இளம் பருவத்தைச் சேர்ந்த அந்த காலகட்டத்தைச் சேர்ந்த மக்கள், அந்த தொழிலாளி வர்க்க கொடுத்த துணிச்சல், இதுதான் ஸ்டாலின். ஸ்டாலின் என்று அவர் எப்படி தன்னை பெயர் வைத்துக் கொண்டாரோ, எக்குருதி கொண்ட மனிதன் என்ற முறையில் வைத்துக் கொண்டது என்னவென்றால், ஒரு தனி மனிதனாக ஏதோ இரும்பு மனிதன், மாயாவி அப்படியெல்லாம் அல்ல. தொழிலாளி வர்க்கம் என்பது ரஷ்யாவில் மிக உறுதி கொண்ட வர்க்கமாக திரட்டப்பட்டு விட்டது போல்சிக்குகளால். அந்த போல்சிக் உறுதியின் சாயலில் தன்னுடைய பெயரை அவர் அமைத்துக் கொண்டார். அப்ப ஸ்டாலின் இவ்வளவு கொடிய உலகின், அது ஒரு முதல் முறை, எந்த முன் அனுபவமும் இல்லை பாசிச எதிர்ப்புல உலகில். அப்படிப்பட்ட நேரத்தில் ஸ்டாலின் என்ற ஒரு கம்யூனிஸ்டை, ஒரு மனிதரை
இவ்வளவு ஆற்றல் வாய்ந்தவராக அகில உலகில் முன்னிறுத்தியது எது என்பதை பற்றி, அப்படிப்பட்ட ஒரு அரசியல் சித்திரத்தை பற்றி உங்கள் பார்வைக்கு உட்படுத்தலாம் என்று நினைக்கிறேன். மற்ற விவரங்களை எல்லாம் தோழர்கள் விரிவா பேசிட்டதுனால அதுக்குள்ளேயே திரும்ப நான் போய் பேச விரும்பல. அப்ப ஸ்டாலினை பற்றி பேசும்போது அவருடைய பாசிச எதிர்ப்பு செயல்பாடுகளை விவரிக்கும் போது தொழில்நுட்பத்தால் ரஷ்யா பெற்ற வெற்றி, அதனுடைய ராஜதந்திரத்தால் பெறப்பெற்ற வெற்றி, அதனுடைய களத்தில் பண்ண தியாகத்தால் பெறப்பெற்ற வெற்றி என்பதெல்லாம் எந்த அளவுக்கு மிகுந்த உண்மையோ, இதைவிட இதற்கெல்லாம் அடிப்படையானது என்னவென்றால் கம்யூனிச சித்தாந்தத்தால் ஈட்டப்பட்ட வெற்றி என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அந்த கம்யூனிச கோட்பாட்டு சித்தாந்தத்தின் அடிப்படையில் பயின்று கொண்ட ஒரு நாடு, அதன் தலைவர் தோழர் ஸ்டாலின், இதுதான் மிகப்பெரிய ஆற்றலின் ஊற்று. எதுன்னா அதுதான் அந்த வர்க்க அரசியல் கண்ணோட்டத்தை இழக்காதிருப்பது என்பது இருக்கு இல்லைங்களா. ஒரு பெரும் புயல் வரும்போதே அஞ்சி நடுங்கி மாபெரும் கப்பலை விட்டு இறங்கி ஓடிவிடுகிற மாலுமியை போல தலைவர்களை இல்லாத நாடாக ரஷ்யா அடுத்தடுத்து, லெனினா அதுக்கு அடுத்து ஸ்டாலின், எப்படி ஒரு குறுகிய பருவத்தில் இந்த சித்தாந்தம் எப்படி உருவாக்கி இருக்கிறது. ஏன்னா பாசிசத்தின் மீது ஈட்டப்பட்ட வெற்றி என்பது அரசியல் பொருளாதாரம் இதன் மீது மட்டும் ஈட்டப்பட்ட வெற்றி அல்ல. அதன் மீது ஈட்டப்பட்ட வெற்றி என்பது குறிக்கப்பட வேண்டியது என்றாலும், இதுகாரும் உலகத்திலேயே இல்லாத ஒரு புதிய வகை மனிதர்களை ஈட்டி இருக்கிறது சோவியத் ரஷ்யா. இதுகாரும் வரலாற்றிலே மனிதகுலம் முதலாளித்துவத்தால் எப்படி பழக்கப்படுத்தப்பட்டிருக்கிறது என்றால், எல்லாம் தலை வீதி, எதுவும் மாற்ற முடியாது, உழைச்சி கொடுக்கறத தவிர நமக்கு வாழ்க்கையில் வர வழி இல்லை, தலைவிதிப்படி நடக்கும், இதெல்லாம் மாற்றவே முடியாது என்று இருந்த மனித சித்தத்தின் மீது ஈட்டப்பட்ட வெற்றி மார்க்சியம் லெனினியம் என்பது. அப்படிப்பட்ட வெற்றியை ஈட்டிய நாடு அந்த சோவியத் ரஷ்யா. அதை அழிப்பது என்பது எவ்வளவு கொடூரமானது. ஒரு பிறந்து பனிக்கூடம் உடைந்து கால்கை உதைத்து தன்னுடைய உடல் நிறமெல்லாம் மெல்ல மாறி மெல்ல அந்த கண் திறக்கிற குழந்தையை ஒருத்தன் கழுத்தை நெரிச்சு கொள்வது என்கின்ற கொடூரம் அல்லவா அது. அப்படி மனித சித்தத்தின் மீது ஈட்டப்பட்ட வெற்றி எப்படி ஸ்டாலினால் சாதிக்க முடிந்தது என்றால், எவ்வளவு பரவலான பிரச்சனைகளை தோழர்கள் சொன்னாங்க, இதன் மீதெல்லாம் அவர் அக்கறை கொண்டிருந்தார் என்பது. அப்ப இதை ஈட்டுவதற்கான மனித சக்தி, மனித மனோதிடம், இதை எதிலிருந்து பெற்றார் ஸ்டாலின்? இது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான அம்சம். மார்க்சிய லெனினிய அந்த அரசியல் சித்தாந்தத்தை எப்படி பிரயோகிப்பது, எந்த சூழ்நிலைக்கு ஏற்ற வகையில் எந்தெந்த வழிவகைகளெல்லாம் அது நடைமுறைக்கு உகந்தது என்பதை சாதித்து காட்டியதன் வெற்றியும் பாசிச எதிர்ப்பின் வெற்றியில் அடங்கியிருக்கிறது. ரஷ்ய புரட்சி என்பது எப்படி ஒரு மார்க்சியம் நடைமுறை சாத்தியம் என்று சொன்னதோ, பாசிச எதிர்ப்பு என்பதும் பாசிசத்தை அலறி ஓடவிட்டதுமான வெற்றி என்பதும் ஏகாதிபத்திய காலகட்டத்து மார்க்சியமான லெனினியத்தின் வெற்றி என்று போற்றப்பட வேண்டியது, குறிக்கப்பட வேண்டியது. அந்த அடிப்படையில் அரசியல் சித்தாந்த ரீதியாக ஒரு மனிதர் சிந்திக்கும் போது, செயல்படும் போது, அதற்கு அடிப்படையான வர்க்க சக்திகளை, ஆற்றல்களை அணிதிரட்டும் போது வெல்லப்பட முடியாத படைகளே இல்லை என்று ஸ்டாலின் சொல்றாருன்னா சாதாரண அல்ல. நல்லா நினைச்சு பாருங்க, என்ன மாதிரி காலகட்டம் அது. அப்ப ஸ்டாலின் என்ற மனிதரை பற்றி பேசும்போது நாம் வியப்படைகிறோம், ஆச்சரியப்படுகிறோம், பெருமிதம் கொள்கிறோம். நம்ம தோழர் எப்படியெல்லாம் செயல்பட்டு இருக்காரு, எனதருமை ஸ்டாலினே என்று நெஞ்சம் அலைப்பாய்கிறது. அவரை உலகெங்கும் எத்தனை விதமான பின்னணியில் உள்ள தொழிலாளர்களும் தன்னுடைய தலைவராக இன்றும் கூட ஸ்டாலின் மீது விருப்பம் கொண்டவர்களாக உலகத்தில் உள்ள பல தகவல்கள் சொல்கின்றன. ஸ்டாலின் தான் வேண்டும், ஸ்டாலின் மேல் தலைவர் இருந்தால் இன்னைக்கு ட்ரம்ப் அடிச்சு காலி பண்ணியிருப்பாரு அப்படிங்கிற அளவுக்கு தொழிலாளர்கள் கருதும் அளவுக்கு
ஸ்டாலினுடைய நினைவுகளும் வரலாற்று பங்களிப்புகளும் எவ்வளவு கூர்மையாக காலம் கடந்தும் எதிர்காலத்துக்கான உரிமை பெற்றதாக இருக்கிறது. அப்ப இதை பார்த்து வியந்து, ஆஹா, ஸ்டாலின் மாரி நம்ம யாருமே உருவாக முடியாதுப்பா, ஸ்டாலின் தான் என்று சொல்வதல்ல. அவருடைய ஆற்றலை புகழை கொள்ளையடிப்பவர்கள் அவர் காலத்துக்கு பிறகு இன்னமும் இருக்கிறாங்க. எப்படி மாவோ ஒரு முறை ரொம்ப தெளிவா சொன்னார், வரலாற்றின் மிகப்பெரிய மார்க்சிய போர்வாள்கள் லெனினும் ஸ்டாலினும். ஸ்டாலின் என்ற போர்வாளை திருத்தல்வாதிகள் தூக்கி எறிந்து விட்டார்கள். லெனினை பூஜை அறை படமுறை ஆக்கி நடைமுறையில் செயல்படாத வண்ணம் காலி செய்தார்கள்னு சொல்லுவார். அதுபோல இன்னைக்கு இருக்கு. நீங்க பார்க்கலாம், சாதாரண ஒரு மோடி எதிர்ப்புக்கான அரசியல் ஸ்டெண்ட்ல முரசொலியில எழுதுறாங்க, ஸ்டாலின் என்றாலே மோடிக்கு பயம். யாரு? இந்த ஸ்டாலினை பார்த்து மோடிக்கு பயமா? ஸ்டாலினுக்கான அரசியல் அடிப்படை இருக்குதா, அந்த அரசியல் கொண்டவர்களா என்று எந்த கூச்சமும் இல்லாமல் ஸ்டாலின் புகழை கொள்ளையடிப்பது, ஆனால் மூலதனத்தின் காலை நக்குவது என்கின்ற அரசியல் பாதையில் இருப்பவர்களும் இப்படி ஒரு பக்கம் ஸ்டாலினை அழிப்பது. ஸ்டாலினை ஒரு சகஜ நிலைக்கு, என்ன போறதான்ப்பா ஸ்டாலின், நீங்க ஸ்டாலின்லாம் யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க, ஸ்டாலின் வரலாறு தெரியாதுல்ல யாருக்கும். இன்றைக்கு இருக்கக்கூடிய வெகுஜன அரசியலில் ஸ்டாலின் என்பவரை பற்றி ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பு பேசிய அளவுக்கு கூட இப்ப யாரும் பேசுறதில்லை. நான் பார்க்கிற முகநூல்ல இடதுசாரி அமைப்புகள் குழுக்கள் என்பவர்களே கம்யூனிசத்தையே பேசுவதில்லை, கம்யூனிஸ்டுகளை பற்றியே பேசுவதில்லை. பொழுதுக்கும் அவங்களுக்கு பெரியார், அம்பேத்கர், புலே, வள்ளலார் இவங்களெல்லாம் நம்ம மதிக்கிறோம் அவங்களுடைய கருத்துக்காக. ஆனால் இதை பேசுவதற்கான நிறுவனங்களும் கட்சிகளும் நிறைய இருக்கின்றன. ஏன் ஸ்டாலினை பேச மறுக்கிறார்கள்? ஏன் லெனினியத்தை பேச மறுக்கிறார்கள்? அதுதான் அந்த அரசியல் பின்வாங்கல், சரணடைவு, முதலாளித்துவ கட்சிகளிடம் சரணடைவது முழுக்க என்பதிலிருந்து இது வருகிறது. அப்ப நடைமுறையில என்ன தெரிய வருது? ஸ்டாலின்னா இந்த இருக்கார நம்ம திமுக ஸ்டாலின் மாதிரி அவரும் ஒரு ஆளு. எழுதி விடு, யாரு கேட்க போறா? நம்ம கூட இருக்கிற ஜமாத்துக்கள்லாம் என்ன கேட்கவா போகுது? அவங்களும் சேர்ந்து ஆமான்னு சொல்லிட்டு போறாங்க. ஏன்னா அப்படித்தானே இங்கு உருட்டப்படுது. நாங்க திமுகவை ஆதரிக்கிறோம், கூட்டு வைக்கிறோங்கிறது மோடி என்கிற பாசிச எதிர்ப்புக்காக. அதை ஏன் இப்படி தவறா பேசுறீங்க? ஸ்டாலின் கூட்டு வைக்கலையா? எதிரி நாட்டு ஏகாதிபத்தி ஜெர்மனோடைய கூட்டு வைக்கலையா? இல்ல ஸ்டாலினுடைய கால் தூசி இதையும் சமப்படுத்த முடியுமா? முதல்ல தோழர்கள் விளக்குனாங்களே, இது எவ்வளவு தொலைநோக்கிலும் எவ்வளவு அரசியல் பார்ப்பட்டதாகவும் இருக்கக்கூடிய ஒரு வேலையை ஒரு அரசு, பாட்டாளி வர்க்க அரசு செய்து கொண்ட ஒரு ஒப்பந்தத்தை, அதுவும் பாட்டாளி வர்க்க தலைமையும் பொறுப்பையும் ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயத்தை முதலாளித்துவ கட்சி தலைமையில போய் நாங்க முடிச்சிருவோம். இதை இந்த ஞான சூனியங்க, குறுங்குலவாதிங்க, இந்த கோட்பாட்டு புனிதர்கள் புரிஞ்சு கொள்ளங்கிற மாதிரி சில தோழர்கள் நினைக்கிறாங்க. உண்மை அதுவா? அப்ப ஸ்டாலின் இத்தகைய தொலைநோக்கு பார்வைகளையும் அரசியல் அடிப்படைகளையும் பெற்றுக்கொண்ட ஒரு அரசியல் சித்திரத்தை தெரிஞ்சுக்கணும். ஸ்டாலினாலதான் முடியும் அப்படிலாம் இல்லை. ஸ்டாலின் யார்? ஒரு சாதாரண ஏழை தொழிலாளி வீட்டு மகன் தான் அவர். ஒரு சிறுவீத பட்டறை செருப்பு தொழிலாளியினுடைய மகன் தான். கருவிலே திருவுடையவர்லாம் கிடையாது. அவனுடைய தாயாரே அவங்க தந்தை பொழுதுக்கும் குடிகாரரு. அவ்வளவு கொடுமையான ஒரு குடும்ப சூழல், நிம்மதியற்ற ஒரு நிலை, நல்ல உணவு கிடையாது. குறிப்பிட்ட கட்டத்துல அவரு கவனிக்க தாயும் இல்லை, தந்தையோடையும் அலைஞ்சிட்டு போய் பாதிரியார் படிப்புல சேர்ந்துடுறாரு. பாதிரியாருக்கான கல்வியை தான் அவர் படிக்க போறார். சரியான உடல் உணவு சத்து பராமரிப்பு இல்லாம பெரியம்மை தாக்கி ஸ்டாலின் முகத்தில் ஏராளமான வடுக்கள் இருக்கு. பெரியம்மையினுடைய அந்த வடுக்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற மனிதனுக்கு எது இன்பமாக இருக்கும்? நமக்கு ஏதோ நம்ம படிச்சு முன்னேறி கொஞ்சம் நல்லா வாழ்க்கையை வாழணும், பிற மனிதர்கள் அடையக்கூடிய இன்பங்களை எல்லாம் அடைய வேண்டும் என்று ஒரு இளைஞன் நினைப்பது தவறு இல்லை. ஆனா ஸ்டாலின் அந்த பாதிரியார் படிப்பு, அங்க கிடைக்கக்கூடிய உணவு சௌகரியங்கள், இதிலேயே தன்னை அடக்கம் செய்து கொள்ளவில்லை. பரமண்டலத்தில் இருக்கும் பரமபிதாவுக்கும் ஏதாவது விடுதலை கிடைக்குமா, அந்த ஆணைகளை பிடிங்கி எறிய முடியுமாங்கிற அளவுக்கு சுதந்திர உணர்ச்சியில
இளம் வயதிலேயே கிட்டத்தட்ட அவரு ஒரு வரலாற்று குறிப்பில் பார்த்தா 15 வயதிலேயே அவருக்கு அரசியல் ஆர்வமும் அறிமுகமும் கிடைச்சிருக்குன்னு சொல்றாரு. அலெக்சாண்டர் கஸ்பேகியுடைய ஒரு நாவலை படித்து விட்டு அதுல வரக்கூடிய கதாபாத்திரங்கள் சமூக முரண்பாடுகளின் மீது ஈட்டக்கூடிய வெற்றி இதெல்லாம் என்னை தூண்டுச்சுங்கிறார். இப்படி சாதாரண முறையில தான் வர்றாங்க தோழர்கள். நாம அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸ்டாலின் என்பவர் நம் பெருமதிப்புக்குரியவர். ஆனால் ஸ்டாலினை தள்ளி வைத்து பார்க்க கூடாது. ஸ்டாலின் போலதான் நம்முடைய வாழ்க்கையும் இருக்கு. நாம ஏன் ஸ்டாலின் போல சிந்திக்கலைங்கிறத உணர்வதுதான் முக்கியம். கிட்டத்தட்ட அவர் ஜார்ஜியால அவருடைய ஏன் ஸ்டாலினுடைய பாசிச எதிர்ப்பினுடைய இவ்வளவு தொலைநோக்கும் ஆற்றலும் பலமும் எங்கிருந்து பெறப்பட்டது என்பதற்காக அவர் வாழ்க்கையிலிருந்து சில விஷயத்தை நாம பார்க்க வேண்டியிருக்கு. ஜார்ஜியா பகுதியில தான் அவர் பிறக்கிறாரு. சமூக ஜனநாயக தொழிலாளர் கட்சியில தன்னை இணைச்சுக்கிறாரு. பாருங்க, ஒரு இதுக்கு போயிட்டு பாதிரியாருக்கு படிக்க போனவரு அங்க இருக்கக்கூடிய மத அமைப்புகளோட தன்னை இணைத்துக் கொள்ளல. தொழிலாளி வர்க்கத்தின் பக்கம் அவருக்கு ஒரு நாட்டம் இருக்கு. இயல்புலையும் அவருடைய தந்தை குடும்ப பின்னணி, அந்த வர்க்க பின்னணி ஒரு தொழிலாளி வர்க்கத்திலிருந்து வந்தவர். வேறு எந்த மாற்று வர்க்க கோட்பாடுகளுக்கும் ஆட்படாமல் ஒரு குறிப்பிட்ட பருவத்தில் சிந்திப்பது என்பதே ஒரு முக்கியமானது. இதை அவர் வாழ்க்கையிலிருந்து நம்ம கற்றுக்கணும். நாம் எல்லோருமே இன்றைக்கு உழைத்து வாழக்கூடிய வர்க்கத்தில் உள்ளவர்கள் தான் பலரும் இருக்கிறோம். அந்த உழைப்பினுடைய முகங்கள் வேறையா இருக்கலாம். ஒரு கணினி துறையில ஒருத்தர் வேலை செய்யலாம், கட்டிட வேலை செய்யலாம், சேவைத்துறையில வேலை செய்யலாம். எல்லாமே கூலிக்கு உழைப்பது என்கின்ற அந்த பின்னணியில் தான் நாம இருக்கிறோம். அப்ப நம்ம என்னவாக ஒருவன் உணர்ந்து கொள்கிறான்ங்கிறது இருக்கு இல்லைங்களா, அந்த உணர்தல் அவர்கிட்ட மிக சரியா இருக்குது. அதனால அந்த தொழிலாளர் கட்சியில சேர்றாரு. அந்த கட்சியில் ஒரு பகுதியில் இணைந்தவுடனேயே கொஞ்ச நாள் கழிச்சு அந்த கட்சியின் போக்கின் மீதான கட்சியின் சில பிரச்சனைகள், பார்க்கப்பட வேண்டிய பிரச்சனைகள்னு கட்டுரை எழுதுறாரு. மென்சுவிக்குகள் கண்ணோட்டத்தை விமர்சித்து. அது சரியில்லை போல இருக்கேன்னு முதல்ல எதில் அவருக்கு பொறி தட்டுதுன்னா, சித்தாந்த ரீதியாக ஒரு மனிதன் தன்னை சரி செய்து கொள்வது, அதற்கான ஊற்றை பெறுவது என்பதுதான் அனைத்துக்குமான மூலம். அதனால்தான் மார்க்சியல் எண்ணிய அரசியல் கோட்பாடுகள் இதை பயின்று கொள்வது என்கிற தெளிவு முதன்மையானதாக இருக்கு நமக்கு. அப்ப அவர் ஒரு தொழிலாளி வர்க்க இயக்கத்தின் நடைமுறைக்கு போய்கொண்டிருக்கும் போது கூட இது சரியா இல்லையேன்னு சந்தேகத்தையும் கேள்விகளையும் தனக்குத்தானே எழுப்பிக் கொண்டு அதை வெளிப்படுத்தி வாதிக்கிறார். அதிலிருந்துதான் அவர் போல்ஷிக் வருகிறார். முதல் முறையில பின்லாந்துல லெனினை சந்தித்ததிலிருந்து அவருடைய ஈர்ப்பு தொடங்கிடுது. அப்ப அவருடைய தர்க்கம், அங்க வைக்கக்கூடிய கேள்விகள், பல்வேறு பிரிவினர் லெனினை பற்றி வெவ்வேறு மாதிரியெல்லாம் சொல்றாங்க. அவர் யாரோடையும் ஒட்ட மாட்டாரு, எல்லாரையும் குறை சொல்லுவாரு, ஒரு சும்மா கோட்பாட்டுவாதி, சாமர்த்தியம் பேசுவாரு, குழுக்கள் எல்லாம் ஒன்று பண்ணுங்கிறதே இல்லாம கலைச்சு விட்டுருவாரு. எப்படி காவுட்ஸ்கியை பற்றி எல்லாம் பிளக்கானாவை பெருமதிப்பிற்குரிய மார்க்சிய ரஷ்யாவில் அறிமுகப்படுத்திய ஆசிரியராக மதித்தார் லெனின். ஆனா பிளக்கானுடைய தவறுகளை எப்படி சொன்னார். காவுட்ஸ்கி என்ற திரிபுவாதிகளை எல்லாம் இந்த படிப்பினையிலிருந்து தான் பிற்பாடு அவரு பிரவுடர்னு சொல்லக்கூடிய அமெரிக்க திரிபுவாதி, டிட்டோ போன்ற திரிபுவாதிகளை எதிர்த்து ஸ்டாலின் கோட்பாட்டு ரீதியாக சண்டை செய்த வீரர் அவர். ஸ்டாலினாலே இந்த இராணுவ உடை, அவர் ஒரு களப்பணியாளர், களப்போராளி, வீரம், இப்படிங்கிற இந்த பொருளிலிருந்து மட்டுமே அணுகிற போக்கு அதிகமா இருக்கு இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கத்துக்குள்ளேயும் உண்டு. ஆனால் அவர் ஒரு அரசியல் சித்தாந்தவாதி. குறிப்பிட்ட தருணங்களில் சரியான அரசியல் சித்தாந்த பின்னணியிலிருந்து நிலைப்பாடுகளை மேற்கொண்டதனால ரஷ்யாவை, சோவியத் சோசியலிச ரஷ்யாவை காப்பாற்றி கொண்டு போன ஒரு அரும்பெரும் தலைவர், அந்த கோட்பாட்டு பங்களிப்பு உள்ள ஒரு வீரர் அப்படிங்கிறத பல பேர் எடுத்து சொல்வதே இல்லை. அந்த முறையில் தான் அவரு முதல் முறை பார்த்தவுடனே இவர் லெனினை பத்தி இப்படி எல்லாம் சொல்றாங்கிறப்போ ஒரு இடத்துல அவர் பேசுறாரு. லெனின் ஒரு வாதத்தை அப்ப சொல்றாரு, லெனினுடைய தர்க்கத்தை பார்க்கிறேல, லெனினுடைய தர்க்கம் எப்படி இருக்குன்னா, நம்மை சுற்றி ஒரு பற்றிலை போல பின்னி கொண்டு விடுவாங்க. அதுல இருந்து நீங்க மீளவே முடியாது. ஒண்ணு சரணடையணும், இல்ல தோல்வியை ஒப்புக்கொள்ளணும். அவ்வளவு சரியான முறையில் கூர்மையாக அவர் கருத்துக்களை வைக்கிறார் என்று அந்த பக்கத்துல அப்பதான் அவருக்கு ஒரு மனம், போல்ஷிக்குகளுக்கு இப்படி ஒரு அருமையான தலைவர் என்று அவர் ஏற்றுக்கொண்ட நாளிலிருந்து ஸ்டாலின் பாருங்க எவ்வளவு அந்த இறுதி வரைக்கும் லெனினுடைய மாணவராகவே இருந்தார். எவ்வளவு பேர் பல நூல்கள், கப்சா நூல்கள் இருக்கு. லெனினை அப்படி பண்ண பார்த்தாரு, கடைசி காலத்துல
இவர் தான் காரணம் அவர் உடல்நல பாதிப்புக்கு, இப்படி அவுத்து விடுற நூல்கள் நிறைய இருக்கு. ட்ராட்ஸ்கியவாதிகள் மட்டுமல்ல, மேற்குலக ஜனநாயகவாதிகள் சொல்லக்கூடிய எழுத்தாளர்கள் நிறைய எழுதியிருக்கிறாங்க. ஆனா லெனின் 1924 மரணிக்கிறார். 22லேயே ஒரு மத்திய கமிட்டிக்கு தேர்ந்தெடுக்கப்படுறாரு. அது மட்டும் இல்ல, லெனினுடைய ஆற்றல் எப்படிப்பட்டது பாருங்க. இவர் ஜார்ஜியால இருக்காரு, அந்த கமிட்டியில வேலை செய்யறாரு. இன்னும் சொல்ல போனால் இவர் மத்திய கமிட்டிக்கு தேர்ந்தெடுக்கும் போது ஸ்டாலினே இல்ல, அவர் தலைமறைவா இருக்காரு. அப்புறம் தூக்குவீங்க அப்படிங்கிற மாதிரி லெனினுடைய அந்த கூர்மையான பார்வை இருக்கு இல்லைங்களா ஸ்டாலின் என்ற மனிதரை பற்றி. எம்ஆர்எப்பன் தமிழ் நூல் ஒன்று எழுதியிருக்காரு, ஸ்டாலின் வரலாறு. அதுல கூட இந்த லெனினுடைய மதிப்பீடு எழுதியிருப்பாரு. ஒரு பகுதி என்னன்னா, முரட்டுத்தனமானவர், இவர் தலைமைக்கு தகுதி இல்லை என்று லெனின் சொன்னதாக அதை மட்டுமே பதிவு செய்கிற பதிவுகள் இருக்குது. ஆனா அவர் உண்மை எழுதியிருப்பாரு. லெனினையும் ட்ராட்ஸ்கியும் மதிப்பிட்டு, ஸ்டாலினையும் ட்ராட்ஸ்கியும் மதிப்பிட்டு, ஸ்டாலினிடம் உள்ள சில குறிப்பிட்ட குணநலன்கள் இருந்தாலும் இவர்தான் பாட்டாளி வர்க்கத்திற்கு வழிகாட்டக்கூடிய பொறுப்பானவர்ங்கிற முறையில் அவரை பொதுச் செயலாளரே ஆனார்ல மத்திய கமிட்டிக்கு லெனின் இருக்கும் போதே 22ல. அது மட்டுமல்ல, நீங்க ஸ்டாலினுடைய பங்களிப்பை பாத்தீங்கன்னா, லெனின் புரட்சிக்கு முன்னாளான நாட்களில் பெரும்பாலும் தலைமறைவிலே அவர் இருக்கிறாரு. அந்த வழிகாட்டுதல் குறிப்புகளை சரியாக களத்திலே ஆவணப்படுத்தக்கூடிய நபராக ஸ்டாலின் தான் இதாரு. அந்த மாதிரி வேலைகளை அவர் செய்யறாரு. அப்ப ஒரு மனிதன் தொடர்ந்து மார்க்சிய லெனினியத்தை அரசியல் சித்தாந்த ரீதியாக பிரயோகிப்பது என்பதை அவருடைய இளம் பருவத்திலிருந்தே அவர் சரியாக கண்ணும் கருத்துமா செய்யக்கூடிய நபராகவும் இருந்திருக்கிறார். ஆற்றலின் ஊற்று மூலம் என்ன அப்படிங்கிறதுக்காக நான் அதை கொஞ்சம் விவரிச்சு சொல்ல வேண்டியிருக்கு. அதை அவரிடம் கற்றுக்கொள்ள வேண்டியிருக்குது. ஏன்னா ஸ்டாலின் இறந்த பிறகு இவர் ஒரு 24 இவர் வந்த பிறகு, பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு என்ன நடக்குதுன்னா, அங்க ரஷ்யாவில் அந்த இளம் பருவமான ஒரு சூழ்நிலையில வெளிநாட்டு எதிரிகள் ஒரு பக்கம், உள்நாட்டு பிற்போக்காளர்கள், திரிபுவாதிகள், இடது சந்தர்ப்பவாதிகள், அகில உலக கம்யூனிச எதிர்ப்பாளர்கள், இவ்வளவு சுமையும் அவர் மேல விழுது. தாங்க வேண்டிய இடத்துல ஒரு கட்சிக்கு தலைவராகவும் நாட்டுக்கு பொறுப்பான தலைவராகவும் இருக்கிறாரு ஸ்டாலின். அப்ப உடனடியாக இதை பற்றி அவர் பாருங்க, ஸ்டாலினுக்கு ஒரு புதிய நாட்டை நிர்மாணிக்கக்கூடிய எவ்வளவு கடினமான வேலை அவர் கண்முன்னே இருக்கிறாரு. மிகப்பெரிய தூணாக இருந்த தோழர் லெனின் அவர்கள் மரணம் அடைந்து விட்டார். அப்ப ஸ்டாலின், போல்ஷிக் கட்சியினுடைய தோழர்கள், ஆற்றல் பெற்ற தோழர்கள், இரண்டாம் கட்ட தலைவர்கள், தொழிலாளர் வர்க்க படை, இவ்வளையும் வைத்துக் கொண்டு இதை லெனினுடைய போல்ஷிக் வழியில் உருவாக்கிய இந்த வழியை தொடர வேண்டுமானால் இதன் மீதான திரிபுவாதிகள் நிழலை துடைத்தெறிய வேண்டும் என்கின்ற பெருங்கடமையை அவர் மேல வருது. அப்பதான் லெனினியத்தின் அடிப்படை கோட்பாடுகள்ங்கிற நூலை அவர் 24 அந்த பொறுப்புக்கு வந்த பிறகு அந்த ஆண்டுகளை ஒட்டி ஒரு 2 ஆண்டுகளுக்குள்ளேயே நம்ம அந்த நூலை எழுதுறார். அந்த நூலில் தான் அவர் ரொம்ப சிறப்பா இப்ப சொல்றாங்க இல்லைங்களா, பாசிசத்தை எதிர்ப்பதற்கு ஏகாதிபத்தியத்தின் இன்னொரு பிரிவோடும் ஆளும் வர்க்கத்தின் ஒரு பிரிவோடும் கூட்டு வைப்பது சரி என்று நம்ம தமிழக சூழல்ல கூட இப்ப மோடி எதிர்ப்புக்காக அதை கையாண்டு பேசுறாங்க. ஆனால் அதை அதனுடைய வர்க்க உள்ளடக்கத்தோடு அதை எப்படி பார்க்கணுங்கிறத அந்த நூல்ல ரொம்ப சிறப்பா ஒரு பகுதியில் சொல்லியிருப்பார். செயல் தந்திரம் என்பது எப்படி இருக்கணும் ஒரு கம்யூனிஸ்டுக்கு, சீர்திருத்தவாத செயல் தந்திரத்திற்கும் புரட்சிகர செயல் தந்திரத்துக்கும் என்ன வேறுபாடு? சீர்திருத்தவாத செயல்தந்திரம் என்பது முதலாளித்துவ நலனின் கீழேயே தன்னை முடக்கிக் கொள்கிறது. ஒரு சீர்திருத்தவாதியை பொறுத்த வரைக்கும் அவருக்கு எல்லாம் உயிர் மூச்சே சீர்திருத்தவாதம் தான். புரட்சியே அவருக்கு வேற யாரோ செய்யணும்னு நினைச்சுக்குவாரு. இப்போதைக்கு இது போருங்க, இடதுசாரி இதனுடைய ஒரு பகுதியாவே இருந்துக்கலாம் என்ற வகையில் புரட்சிகர கோட்பாட்டையே கைவிடக்கூடிய முதலாளி வர்க்க நலனை உள்ளடக்கியது முதலாளித்துவ அந்த செயல்தந்திரம், சீர்திருத்தவாத செயல்தந்திரங்கிறது. ஒரு புரட்சிகர செயல்தந்திரம் என்பது எப்படி இருக்கணும்னா, மேற்கொண்டு புரட்சிகர சக்திகளை வளர்த்தெடுப்பதற்கும் புரட்சிகர ஆற்றல்களை வழிநடத்துவதற்கும் உதவி செய்கின்ற வகையிலேயே
முதலாளித்துவ கருத்தியலிலிருந்து தொழிலாளி வர்க்கத்தை மீட்டெடுப்பதற்கான ஜனநாயக அம்சங்களை கொண்டதாக இருக்கணும் அப்படின்னு திட்டவட்டமா வச்சிருக்காரு அந்த நூல்ல. லேனியத்தின் அடிப்படை கோட்பாடுகள் என்ற நூல் தமிழ்ல இருக்குது. நீங்க அதுல அந்த வர்ற பகுதிகளை படிச்சு பாருங்க. அப்ப மூடுமுட்டித்தனமா சமரசமே கூடாது அப்படியெல்லாம் இல்லை. அப்படி இல்லைங்கிறத தான் இரண்டு தோழர்களும் பேசும்போது எவ்வளவு ராஜதந்திரமா அதை மேற்கொண்டாரு. ஆனா அதை எந்த வர்க்க உள்ளடக்கத்துல செஞ்சாரு அதுதான் புரிஞ்சுக்க வேண்டியது. வடிவத்தை மட்டும் ஸ்டாலின் இந்த கேட் வழியா தான் போனாரு, நாங்களும் இப்படிதான் போனோங்கிறது அல்ல. எதற்காக செஞ்சாரு, என்ன அடிப்படையில செஞ்சாரு, எந்த வர்க்க கண்ணோட்டத்தில் இது கையாளப்படுகிறது, இது கையாளப்படுகிற விதத்துலதான் இந்த வேறுபாடு நமக்குள்ள வருது, இங்க உள்ளவங்கள்ட்டையும் கூட நமக்கு. அப்ப இந்த அரசியல் சித்தாந்த அடிப்படை இருந்ததால் தான் ஒரு பாசிச எதிர்ப்பில் அவர் செய்து கொண்ட ஒப்பந்தங்களும் அந்த நடைமுறை உத்திகளும் எவ்வளவு ஒரு இந்த பக்கம் விழுந்தா முற்றிலும் விழுந்துடுற மாதிரி, இந்த பக்கம் முறுக்கிட்டு நின்னா ஒரு நாட்டின் மீது ஒரு போரை தானே தெரிவித்துக் கொள்வது போன்ற சூழல். அப்ப அதை எப்படி கையாள்வது, எப்படி செய்வது? அப்ப ஒரு நாட்டில் சோசலிச புரட்சியை நடத்த முடியும் என்பதை லெனின் காலத்திலான போல்ஷிக் கம்யூனிஸ்ட் கட்சி தொழிலாளி வர்க்கத்தின் பாட்டாளி வர்க்கத்தின் தலைமையில் நிறுவிவிட்டது. ஆனால் இதை சுத்தியிலும் குதறிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு நாட்டுல சோசியலிசம்னு சொல்லி சொல்லிதான் இப்படி பாரியா பாரு, இப்ப ஹிட்லர் அடிக்க போறான், இங்க பாரு பின்லாந்துல நீ உழவ போற, என்ன ஆகுது பாரு, குழாக்குகள்லாம் உன்னை பொங்கல் வைக்க போறான். இப்படி இந்த திருத்தல்வாதிகளின் ஒப்பாரி நாலு பக்கமும் நம்மள சூழ்ந்துகிட்டே இருக்குது. இளம் சோசலிச சோவியத்தை இதிலிருந்து தொழிலாளி வர்க்கத்தை முதல்ல மீட்டெடுக்கிறது இருக்கு இல்லைங்களா. இந்த இவ்வளவு கடினப்பட்டு ஒரு சோவியத் சோசலிச பூமியை உருவாக்கியாச்சு. இப்ப இந்த ஒப்பாரி கும்பல் பின்னாடி போயிட்டாங்கன்னா அப்ப ஸ்டாலினுடைய சாதனையை நான் மிகப்பெரிய சாதனையை நான் கருதுறது தொழிலாளி வர்க்கத்தை அரசியல் படுத்தியது இருக்கு பாருங்க. ஏ அப்பா, சாதாரண விஷயமாங்க அது. சும்மா ஸ்டாலின் ஒரு கணினி கொடுத்தாரு அது கொடுத்தாருனாலே அவர் ஆகா மிகச்சிறந்த ஸ்டாலின் அரசு நல்ல அரசு அப்படின்னு ஒரு நேத்திய என்னமோ ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறாரு சிபிஐ மாநில செயலாளர். நல்ல அரசு, அது சிறந்த அரசு. தொழிலாளிகள் எல்லாம் போராடுறாங்களே கோரிக்கை, அது ஒரு பக்கம் இருக்குது. அதை நாங்கள் அதை ஜனநாயக வழியில் அதை தீர்த்துக் கொள்கிறோம், போராடி கொள்கிறோம். இது ஒரு பக்கம் இருக்குது. அரிசி ஒரு பக்கம், உண்மை ஒரு பக்கம் அப்படிங்கிற மாதிரி இயல்பா சொல்றாரு. ஆனா இதை உள்ளுக்குள்ள பேச போறப்ப என்ன சொல்றாங்க, என்ன தோழர் பண்றது, பாட்டாளி வர்க்கம் பலமா இல்லை, அப்ப தீர்மானிப்பது எதுவா இருக்கு, பாட்டாளி வர்க்கத்தை பலப்படுத்துவது எது, கம்யூனிச அரசியலும் அரசியல் சித்தாந்த நடைமுறையிலும் பயிற்றுவிக்கப்பட்டால் தான் அவர்கள் பலம் பெற முடியும். அங்கிருந்து தான் நமக்கு ஆளுங்க கிடைப்பாங்க. அப்ப எந்த அளவுக்கு மிக ரஷ்ய சோசலிச புரட்சியின் சாதனை என்பது, பாசிசத்தின் மீது ஈட்டப்பட்ட வெற்றி என்பது அரசியல் ரீதியாக எவ்வளவு துப்புரவாக ரஷ்ய தொழிலாளி வர்க்கம் ஸ்டாலின் சொன்னா சரியான பின்னாடி நிக்கிறது சாதாரண விஷயமா? நீங்க நினைச்சு பாருங்க, அப்படி முடியுமா? எவ்வளவு பெரிய குழப்படிகள் இருக்கு, பின்னாலான எவ்வளவு பேர்வழிகள் இருக்கிறாங்க. இந்த நிலையில் அவர் ஸ்டாலினை பற்றி இதிலும் நிதானமாக இந்த முரண்களை கையாள்றாரு. சொந்த நலன்களுக்கோ சொந்த கோபதாபங்களுக்கோ இயல்புகளுக்கோ அவர் தன்னை ஆட்படுத்திக் கொள்ளவில்லை. எல்லாவற்றுக்குமான அளவு மானியாக மார்க்சிய லெனினிய கோட்பாடுகளில் ஊன்றி நிற்பது. அதனால்தான் ஒரு தேசிய இன பிரச்சனை பற்றி தெளிவாக ஸ்டாலினால சொல்ல முடிஞ்சது. அடுத்த பிரச்சனை வரும், ஆப்பிரிக்க நாடுகளில் உள்ள பல்வேறு தேசிய இன போராட்டங்கள் பிரச்சனைகளுக்கெல்லாம் வழிகாட்டி இருக்கிறாரு ஸ்டாலினுடைய வரலாறை படிச்சார். ஏன்னா அதை பாட்டாளி வர்க்க தலைமை வென்றெடுக்க வேண்டும் அந்த தேசிய இன போராட்டத்தை என்பதை சர்வதேசிய கண்ணோட்டத்தோடு. ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை, நம்ம வீடே தீப்பிடிச்சு எரியுது, முதல்ல இங்க உள்ள பொருளை காப்பாற்றணும்னு தான் ஒருத்தன் நினைப்பான். இல்ல சமயத்துல ஆவேசத்துல இங்க உள்ள நெருப்பு தூக்கி அடுத்த வீட்டுல போடுவான். இது எதையும் செய்யாம இந்த தீ பரவாமல் நம்மையும் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், சுற்றி இருப்பவர்களையும் காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிற அந்த சர்வதேசிய பாட்டாளி வர்க்க கோட்பாட்டு நெறிமுறை இருக்கு இல்லைங்களா, அதுல என்ன மாதிரி அவர் சிந்திச்சிருக்காரு தெரியுங்களா? அதை பார்க்கக்குள்ள மிக சிறப்பாக அதுதான் அவருடைய அந்த பாசிச எதிர்ப்பினுடைய ஒவ்வொரு உட்பொருளையும் நீங்க எடுத்தோம்னா அது பெரிய கிருபானந்த வாரியார் மாதிரி விவரிச்சுக்கிட்டே போகலாம் அதனுடைய அரசியல் முக்கியத்துவத்தை.
அது ஏதோ ஒரு தற்காலிகத்துக்காக செய்யப்பட்டது மட்டுமல்ல. அப்ப அந்த தொழிலாளி வர்க்கத்தை இப்படி திரட்டாவிட்டால் நிற்க முடியுமா? நடைமுறையிலே அத எதிரிகளே சொல்றாங்கல்ல. ஜெர்மன் விமானப்பட தளபதி இந்த போருக்கு பிறகு எஞ்சி இருந்தவன் வந்து ஒரு பேட்டி கொடுக்குறான். எந்த நாட்டிலையும் நாங்க இப்படி பார்த்தது இல்லைங்க. மேலேருந்து குண்டு போடுறோம், ஜனங்க தெருவுல வந்து கையில கிடைச்சதெல்லாம் எடுத்து மேல அடிக்கிறாங்க. சாவது ஒரு பக்கம், செத்தா கூட பயம் என்பதே இல்லாத ஒரு பொதுமக்களை பார்த்தோம். எவ்வளவு நாசங்களை ஏற்படுத்தினாலும் உற்பத்தி செய்து கொண்டே இருக்கக்கூடிய தொழிலாளி வர்க்கத்தை பார்த்தோம். அதைத்தான் சொன்னேன், புதிய வகை மனிதர்களை உருவாக்கியதுதான் கம்யூனிசத்தின் சாதனை. பாசிச எதிர்ப்பில் இதெல்லாம் சேர்ந்துதான் பங்காற்றியது. எங்கிருந்து பலம் வந்ததுன்னா இந்த அரசியல் சித்தாந்த படை இருக்கு இல்லைங்களா, இதுதான் இந்த ஆயுதப்படைக்கான மூல ஊற்று. ஊன்று என்று சண்டை போடுவது மக்களை. ஆனா இப்பேற்பட்ட ஸ்டாலினை இவ்வளவு ஒரு பக்கம் எப்படி விமர்சனம் வைக்கிறான்னா, முதலாளித்துவ நாடுகளோட சமரசம் ஆயிட்டாரு, ஏகாதிபத்தி ஹிட்லரோட சமரசம் ஆயிட்டாரு, என்னையா அவர் பெரிய வீரன் அப்படிங்கிற மாதிரி தனிநபரா பேசி அப்படி பழி தூற்றுகிற ஒரு பக்கம் அப்படி செஞ்சுக்கிறவன் தான். இன்னொரு பக்கம் இரும்பு மனிதர், இரும்பு திரை நாடு என்று அவரை பற்றி அவரை ஒரு தனி நபராக்கி, ஒரு தனிப்பட்ட குணாதிசயம் கொண்டவர், முரட்டு சுபாவம், கொடுங்கோலர், நிறைய கொலைகள் பண்ணியிருக்கிறாரு, பஞ்சத்தை உருவாக்குனாரு. இதை பற்றியெல்லாம் பல்வேறு வெளிநாட்டு எழுத்தாளர்களே இதை உண்மையை உடைச்சி எழுதியிருக்கிறாங்க. இதெல்லாம் பொய்யான கூற்றுகள் என்று சொல்லி. என்எஸ் கிருஷ்ணன் அங்க போயிட்டு வந்தவர் சொன்னாரு, அவர் காலத்துக்கு பிறகு போயிருந்தாலும் அவர் என்ன சொல்றாருன்னா, அங்க எல்லாம் இரும்பு திரைங்கிறாங்க, இரும்பு நாடு இருக்கிறாங்க, அங்க இரும்பதான் பார்த்தேன், இரும்பு திரையெல்லாம் இல்லைங்கிறாரு. அவ்வளவு இரும்பு தொழிற்சாலைகள் இருக்கிய அங்க உள்ளவங்களே இங்க வந்து வந்த பிறகு என்எஸ் கிருஷ்ணன் மடக்குறாங்க. இவருக்கு ஒன்றும் பெரிய போல்ஸுக்கு அரசியல் சித்தாந்தம் அதெல்லாம் தெரியாது. நான் ஏன் பெரிய ரஷ்யாவை பாட்டு பெருசா பேசிட்டு இருக்கிறேன், என்ன அப்படி பெரிய ரஷ்யாவில சாதிச்சுட்டான் அப்படிங்கிறப்ப அவர் மிக பொருத்தமாக நம்ம நாட்டோட ஒப்பிட்டு எவ்வளோ அந்த ஸ்பான்டனியஸா அந்த சூழ்நிலையில கரெக்டா சொன்னார் என்எஸ் கிருஷ்ணன். பிச்சைக்காரனே இல்லாத நாடியா, பேச்சுக்கு சாதாரணமா இருக்கலாம், எவ்வளவு பெரிய சாதனை இங்க பாருங்க. இன்றைக்கு ரோட்ல ஒன்றாக வெல்வோம் அப்படின்னு ஸ்டாலின் விளம்பரம் காட்டுறாரு. எல்லாம் இளைஞர்கள், படிச்சவங்க எல்லாம், அதுக்கு பின்னாடி ஒரு திருவோடும் மறைஞ்சு இருக்கிறது. அப்படி ஒன்றாக வென்ற நாடா இது? ஒன்றாக வெல்வோம்ங்கிறது உண்மையா அந்த ஸ்டாலினுக்கு பொருந்தும். ஒன்றாக வென்றார்கள் உழைக்கும் வர்க்கம். அப்ப என்எஸ் கிருஷ்ணன் மட்டுமல்ல, பல்வேறு நபர்கள் இங்கேருந்து போய் பாட்டு வந்தவங்க எல்லாரையும் அனுபவிச்சிருக்கிறார். இரும்பு திரை நாட்டுல எப்படி இத்தனை பேர் போக முடியும்? கம்யூனிசத்துக்கு சம்பந்தம் இல்லாதவங்க எல்லாம் போயிருக்கிறாங்க. ஹெச்ஜி வெல்ஸ் என்ற பிரிட்டிஷ் எழுத்தாளருடைய அவருடைய ஒரு உரையாடல் இருக்கும், ரொம்ப சுவாரஸ்யமானது, எரிச்சல் ஊட்டும் வகையில கூட இருக்கும். ஒரு வகையில அவர் ஹெச்ஜி வெல்ஸ் வந்து நோண்டி நோண்டி என்ன கேட்கிறாருன்னா, ஏன் நீங்க சட்டப்பூர்வமாவே ஒரு கம்யூனிசத்தை கொண்டு வரலாம்ல, இந்த வன்முறையெல்லாம் எதுக்கு, இப்படி தொடர்ந்து கேட்பாரு. இதுக்கு எல்லாமே சித்தாந்த ரீதியாக மிக தெளிவாக, நிதானமாக, பொறுமையாக பதில் சொல்லுவார் ஸ்டாலின். அந்த உரை நெட்ல கூட இருக்கும், படிச்சு பாருங்க. அப்ப ஹெச்ஜி வெல்ஸ் ஒன்று வைக்கிறாரு ஒரு கருத்தை, நல்லது கெட்டது ஏன் இப்படியே பாக்குறீங்க, இந்த நல்லதுக்கு கெட்டதுக்கு நடுப்புல சில நல்லதுகள் இருக்க, நல்ல உலகம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க எல்லாம் இருக்கிறாங்களே, எவ்வளவு அறிவாளிகள் இருக்கிறாங்க. இந்த அறிவாளிகளை புறக்கணிப்பது போல ஒரு மனக்கருத்தை வைத்துக் கொண்டு அந்த கேள்வியை அவர் தொடுக்கிறார். அப்பதான் அவர் சொல்றாரு, நல்லது கெட்டது என்ற எண்ணம் இருக்கிறது மட்டும் இல்ல, நல்லவர்களாக கூட இருக்கலாம். நடுத்தர வர்க்க பிரிவினரை முதலாளித்துவம் உருவாக்கி இருக்குது. இதை பாருங்க, அந்த வார்த்தை சாதாரணமா போகுது, முதலாளி தொழிலாளின்னு மட்டும்தான் கம்யூனிஸ்ட் பேசும், அப்படி இல்லை. வர்க்க பகுப்பாய்வு என்பதெல்லாம் எவ்வளவு தெளிவா இருக்காரு பாருங்க. முதலாளித்துவம் தன்னுடைய பிற நாடுகளை, காலனிய நாடுகளை வந்து ஏகாதிபத்திய நாடுகள் கொள்ளடிச்சு ஒரு மேட்டுக்குடி தொழிலாளி வர்க்கத்தை தன்குள்ள வச்சிருக்குது. இதையெல்லாம் தெளிவான புரிதலோடு அவர் அணுகிறார். எல்லாரும் நல்லா இருக்கணும், நல்லெண்ணம் இருந்தா பத்தாது, ஆனா வர்க்கம் தான் தீர்மானிக்குது. ரூஸ்வெல்டோ சர்ச்சிலோ நல்லது செய்யணும்னு நினைச்சாலும் அந்த வர்க்கம் அனுமதிக்காது. அந்த அடிப்படையில தான் நீங்க பார்க்கணும். இவ்வளவு பெரிய பாட்டாளி வர்க்கம்னு தனியா ஒண்ணு தேவையா அப்படிங்கிற சென்ஸ்ல சில கேள்விகள் கேட்கிறாரு. மிகப்பெரிய பயணத்தை போவதற்கு பெரிய கப்பல் தான் பயன்படுங்கிறாரு. இன்னும் சொல்ல போனால் பாட்டாளி வர்க்கத்தோட இணையாத அறிவாளி வர்க்கம் நாளடைவுல ஜீரோ ஆயிடுங்கிறார். எவ்வளவு ஒரு மதி நுட்பம் என்பதெல்லாம் எதிலிருந்து பெறப்படுவதுன்னா, திரும்ப திரும்ப நாம் கருவிக்கொள்ள வேண்டியது அந்த பாட்டாளி வர்க்க அரசியல் கண்ணோட்டம் என்ற அந்த ஆற்றலின் ஊற்று மூலத்திலிருந்து வந்த ஒரு கருத்தியல் தான் தோழர் ஸ்டாலின். ஸ்டாலினை பயின்று கொள்வது என்பது மார்க்சிய லெனினிய கோட்பாடுகளை எப்படி சூழ்நிலைக்கு ஏற்ற மாரி
அதை வர்க்க கண்ணோட்டத்தின் நலனுக்கு ஏற்ற மாதிரி எப்படி பிரயோகிப்பதுங்கிற கூர்மையை கத்துக்கணும். பல இது அவரை பற்றி ரொம்ப தவறா அவர் ஏதோ இலக்கியவாதிகளை கொண்டுட்டாரு, அதை கொண்டுட்டாரு இப்படிலாம் சொல்றாங்களே, மனசாட்சியோட நம்மளே நம்ம அனுபவத்துல பார்ப்போம். மிகப்பெரிய அந்த கன்னி நிலம் என்ற நாவல்லாம் எப்ப எழுதப்பட்டது? ஸ்டாலின் காலத்துல தான் வந்திருக்குது. கூட்டு பண்ணையினுடைய அந்த உருவாக்கத்தில் நடப்பட்ட இடர்பாடுகள், கம்யூனிஸ்டுகளுடைய போராட்டம், இந்த குழாக்குகள் என்று சொல்லக்கூடிய நிலப்பரப்புகள் அவிழ்த்து விட்ட கதைகளையோ, ஆட்டை பிடிச்சிட்டு போடுவாயா, நிலத்தை பிடிங்கி வச்சுப்பான், கம்யூனிஸ்ட் அவ்வளவுதான், உனக்கு ஒன்றும் கிடைக்காதுன்னு கூலி விவசாயிகளையும் வேலை செய்யற விவசாயிகளையும் தன் பக்கம் வென்றெடுக்க எவ்வளவு கருத்தியல் யுத்தம் நடந்திருக்குது அந்த நாட்டுல. எல்லாரையும் அழிச்சிட்டாருன்னா எப்படா பேசினா? ஒரு யதார்த்த கேள்வி இருக்குல்ல. எல்லாரையும் கொண்டாருங்கன்னா, எல்லாரையும் கொண்டா கன்னி நிலத்துல பேசப்படுறவங்க பேசின குரல்லாம் யாரு? அப்ப எப்படி எதிர்கொண்டாங்க? இதை எப்படி விளங்க வச்சிருப்பாங்க ஜனங்களுக்கு? ஏன்னா ரஷ்யாவினுடைய ஒரு சினிமாவிலும் சரி வரலாற்று கதைகள்லையும் ஒருத்தர் இருக்கும், ஒரு மனிதன் எதை வைத்து மகிழ்ச்சி கொள்கிறான்னு. ரஷ்ய புரட்சி நடந்து முடிஞ்சோன்னா அந்த பத்திரிகையில நாளையிலிருந்து இங்க தனி பட்டம், மெராசு கிராசு பண்ணையார் பட்டம் கிடையாது, எல்லாரும் இந்த நாட்டு குடிமகன் சொன்ன அந்த பேப்பரை எடுத்துக்கிட்டு தெருவுல துள்ளி குதிச்சுட்டு வருவார் அந்த விவசாயி. நாளையில இருந்து நானும் ஒரு குடிமகன்டா, நானும் ஒரு குடிமகன்டான். அப்ப இந்த நாட்டிற்கு உரிய மகனாக நான் இப்போதுதான் ஆகியிருக்கிறேன் என்பதை உணர வைத்திருக்கிறாங்க இல்லைங்களா? அப்படிப்பட்ட நாடு, அப்படிப்பட்ட மனிதன் விடுவானா சோசியலிச நாட? இந்த உருவாக்கத்தின் பின்னணியிலிருந்து தான் பாசிச எதிர்ப்பின் பலம். அப்போ ஒரு பாசிச எதிர்ப்பை நம்ம உருவாக்கணும்னா எந்த வர்க்கத்தின் பலத்தை பெறணும்? பலம் இல்லை பலம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு சொல்ல போனா நோஞ்சானா இருக்கிறப்பதான் நம்ம நோய் கிருமிகிட்டேன்னு தள்ளி இருக்கணும். நான் நோஞ்சானா இருக்கிறப்ப கிருமியோடய கிடப்பேன்னா என்ன அர்த்தம்? இன்னும் நீ பலம் இழந்து செத்து போயிடுவேன்னு அர்த்தம். அப்படி இருக்கு இங்க உள்ள இடதுசாரிய பார்வை. நாம் பலம் பெறுவதற்கான வர்க்க அரசியல் அடிப்படையிலான வேலைகளை செய்யணும். தேர்தல், நாங்க தேர்தலையும் செய்யறோம், அது வேற. நீங்க யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுங்க, ஸ்டாலினுக்கு போடுங்க. ஆனா முதன்மையான பணி என்ன? இந்த பாசிசத்திற்கான அடித்தளமாக இருக்கக்கூடிய வரக்கூடிய அபாயம் இருக்கின்ற நிதி மூலதனத்தின் தாக்குதல் இருக்கு இல்லைங்களா? எவ்வளவு கொடூரமாக இருக்குங்க. இது ஒண்ணு ஏதோ நம்ம சொல்லி யாருக்கோ நடக்கிற மாதிரி இல்லை. இப்ப நான் ஒரு பகுதி நேர வேலைக்கு போறேன், எவ்வளவு பிழியப்படுறேன். இந்த பிழியப்பட்ட பிறகு இங்க வந்து என்னால இந்த உணர்ச்சியால தான் பேச முடியுது. என்ன உடல்நிலை இப்ப கொஞ்சம் உட்கழிச்சுப்படுத்த தேவலான் இருக்கு. என்னை சுற்றி என் குடும்பத்தில் உள்ள என்னுடைய பிள்ளைகள் எப்படி உழைக்க 14 மணி நேரம் ஆகுது போய் உழைக்கிறதுக்கு. நீ என்ன படிப்பு படித்தாலும் சரிதான், எந்த தொழிற்சங்க உரிமையும் கிடையாது. மிக குறைந்த சம்பளம், அங்கீகரிக்கப்பட்ட சம்பளம் வெறும் 25,000 ரூபாய், 20,000 ரூபாய். இதுவே அதிகப்படி சம்பளம் மாதிரி. இதற்கு இந்த பிள்ளைகள் டேட்டா என்ட்ரி அது இதுன்னு பல பெண்களுடைய உழைப்பு. ஒரு எப்படி பிரிட்டிஷ் காலனி ஆதிக்க காலத்திலே இந்தியாவுடைய பெண்கள் பிஞ்சி விரல்கள் பட்டு இலைகளுக்காக முறிக்கப்பட்டனன்னு மார்க்ஸ் எழுதின மாதிரி இன்னைக்கு கணினித்துறையிலே அங்கேயும் எவ்வளவு பெண்கள் ஆண்கள் இவங்களுடைய உழைப்பு, இளம் ரத்தம் சுண்ட சுரண்டப்படி. இது பெரிய தாக்குதல் இல்லையா? இதை பத்தி உன்னுடைய நீ சொல்ற ஐக்கிய முன்னணி, இந்த அரசியல், இதுக்கெல்லாம் உத்தரவாதம் கொண்டதாக இருக்கணுமா இல்லையா? நீ ஓட்டு போட்டு ஜெயிக்க வைங்க, ஆனா இதை வந்து எதிர்க்கணுமா இல்லையா? இந்த கொள்கையின் அடிப்படையில் இயக்கம் நடத்துவதற்கு ஜனநாயகத்தை வழங்குவார்களா அவங்க? நம்மையே பாதுகாத்து கொள்ள முடியாத ஒரு குண்டாந்தடிக்கு போய் நம்மையே இப்படி கும்பிடு போட்டுக்கிட்டு இருக்கணும். அப்ப ஸ்டாலின் சொன்ன செயல் தந்திரமா இருக்கட்டும், இல்ல மாவோ சொன்ன சியாங்கை சக்கு, இதெல்லாம் வச்சுட்டு வேற மாதிரி உருட்டுறதெல்லாம் தப்பு. இதையெல்லாம் ஒரு வர்க்க கண்ணோட்டத்தில் வர்க்க ஐக்கிய முன்னணி நம்முடைய நோக்கத்தை உருவாக்கிப்பதற்கான ஒரு இடைக்காலமாக பயன்படுத்தக்கூடிய ஆற்றல் நம் பெறணும். அந்த அரசியல் கண்ணோட்டம் இருக்கணும். அதை பற்றி பேசப்படுகிறதா அரசியல் அரங்குல? அப்ப ரஷ்யாவில வந்து ஒரு பாசிச எதிர்ப்பு என்பது வெறுமனே துப்பாக்கி தயாரிச்சார், அது பண்ணார், இது பண்ணார் மட்டுமா? இதை அரசியல் படுத்தியிருப்பாங்களா இல்லையா? அந்த மக்கள்கிட்ட வரக்கூடிய அபாயத்தை அந்த போல்ஷிக் கட்சியும் ரஷ்ய கம்யூனிஸ்டுகளும் தொழிலாளி வர்க்கமும் எவ்வளவு உணர்ந்திருக்கும், வாதிச்சிருக்கும். விட்டு கொடுக்காம சண்டை போடுதுன்னு என்ன சாதாரண விஷயமா? அவர் அந்த மாதிரி சூழ்நிலையில் கூட இந்த இடைப்பட்ட நாட்கள் ஸ்டாலினுடைய ஆட்சி காலத்துலதான் மிகப்பெரிய இந்த அதை ஒழிச்சிட்டாரு இதை ஒழிச்சிட்டாரு பேச முடியாது. அதெல்லாம் சும்மா. கன்னி நிலம் நாவல் இருக்கட்டும், இந்த வீரம் விளைந்தது நாவல் ஒஸ்ரோஸ்கி, அதெல்லாம் அப்பதான் வருது. இந்த இடைப்பட்ட காலத்துல எவ்வளவு பெரிய நாவல் அது. நாஜிகளை எதிர்த்து கம்யூனிஸ்ட் உழைப்பை இளம் தொழிலாளர்களும் இளைஞர்களும் செய்த அந்த வேலை இருக்கு இல்லைங்களா, அதனுடைய ஆவண பதிவு இல்லையா? அதெல்லாம் வெறும் நாவல்னு மட்டும் கிடையாது. அப்ப ஸ்டாலின் காலத்திய ரஷ்யாவினுடைய ஒரு வகை மாதிரி அது. இந்த பாசிச எதிர்ப்புக்கான உணர்வூக்கத்தை
இந்த மக்கள் எப்படி பெற்றுக்கொண்டார்கள் என்பதற்கான நடை சித்திரம் அது. அதிகாலையின் அமைதியில் எப்படிப்பட்ட நாவல். ஒரு 5 பேர் கட்சிக்குழு தலைவர் மத்தியில் அந்த பெண்கள் போய் இங்க பேராண்மைன்னு சினிமாவை கூட அது வந்து ஒரு மாதிரி எடுத்தாங்க. எப்படி சாதிக்க முடிஞ்சிருக்கும் பாருங்க. என்ன நம்பிக்கை. அடிப்படை தொழில்நுட்ப கருவிகளை இயக்குவதற்கான அடிப்படை கருவியான சித்தாந்த கருவியை சரியாக பயன்படுத்தினார் ஸ்டாலின். அப்ப அந்த சித்தாந்த அடிப்படையை நழுவ விடக்கூடாது, அதுல இருந்து நாம் நழுவக்கூடாது என்னும் உறுதியை தோழர் ஸ்டாலின் போன்றவர்களை வந்து நம்ம கத்துக்கணும். ஏன்னா அவரு பெரியல்ல தான் அத்தனை எழுத்தாளர்கள் சந்திச்சிருக்கிறாங்க. அண்ணா லூயிஸ் டாங் போயிட்டு வந்திருக்கிறாங்க. அங்க திறந்த நிலையில ஐயோ கொண்டுட்டாங்க எதிரிகள்லாம் அப்படின்லாம் அங்க நீதிமன்றம் எப்படி நடத்தப்பட்டதுங்கிறதுக்கு முறைப்படியான ஆவணங்கள் இருக்குது. அதுவும் நான் நினைச்சு பார்த்து பிரமித்த, என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு சாதாரண ஆளுங்கிறதுனால நாம் பிரமித்தது, ஸ்டாலின் வந்து சித்தாந்த ரீதியாக இயக்கவியல் புறமுதல்வாதம் மொழி பற்றி எழுதினது மிக அற்புதமான நூல் இல்லையா? மொழி பற்றிய மார்க்சிய கண்ணோட்டத்தில் அவர் எழுதின நூல், லெனினியத்தின் அடிப்படை கோட்பாடுகள், தேசிய இன பிரச்சனை பற்றிய நூல்கள், இப்படி நிறைய இருக்குது. ஆனா நான் வியந்து போனது சோவியத் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வரலாறு தொகுத்து அந்த ரஷ்ய கம்யூனிஸ்டுகள் செய்த வேலை, அதற்கு தலைமை தாங்கிய ஸ்டாலினுடைய பங்களிப்பு வியந்து போகிறேன். எவ்வளவு பெரிய ஒரு வழிகாட்டலும் ஆவண பதிவும் அது. ஒரு கட்சி எதையெல்லாம் எதிர்கொண்டு வளர்ந்து வந்துச்சு. மரோத்தனிக் பாதை, லக்கானவுடைய அந்த தொழிற்சங்கவாதம், இப்படி பல்வேறு கட்டங்களை மென்சுக்கிகள். அப்போ ஒவ்வொரு கட்டத்திலும் ஒரு கட்சி எப்படி கம்யூனிஸ்ட் கட்சி கட்டப்பட்டது, எதனால் வழிநடத்தப்பட்டது, இதற்கு துணை நூலா நீங்க வந்து புரிந்து கொள்ளணும்னா ஸ்டாலினுடைய ஒரு சிறு நூல், அப்போது புதிய ஜனநாயகம் இதழ் அதை கொண்டு வந்தாங்க. லெலின் என்ற தலைப்பில் அவர் எழுதியிருப்பார். அற்புதமான நூல் அது. லெலின்ங்கிறது மட்டும் இல்லை, எப்படி மார்க்சிய கண்ணோட்டம் எப்படி பார்ப்பது. 2 வகை மார்க்சியவாதிகள், மார்க்சியத்தின் மேலே படுத்து கிடப்பவர்கள் ஒருத்தங்க, அதை பற்றி எழுந்து நிற்பவர்கள் ஒருவர்னு விளக்குவார். அப்ப அதுல வந்து வெறும் மேற்கோள்கள் முழக்கங்கள் இப்படி பேசிக்கிட்டு இருப்பது மட்டுமல்ல, எந்த சூழ்நிலையையும் பயன்படுத்தி கொள்ளத்தக்க அளவில் கோட்பாடுகளை பாதையை வகுக்கக்கூடிய மார்க்சிஸ்டுகளாக இருக்க வேண்டும் அப்படின்னு ஸ்டாலின் சொல்றாரு. அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த பாசிச எதிர்ப்பில் அவருடைய அந்த ஒப்பந்தங்களும் மதிநுட்பமும் முன் தயாரிப்புகள் அனைத்துமே. ஆனால் அதுல என்ன சொல்றாரு மென்சுவிக்கில, படுத்து கிடப்பவர்கள் என்பவர்கள் மார்க்சியத்தை பேரளவுக்கு பேசுவது மட்டுமல்ல, முதலாளித்துவ நலனின் கீழ் கொண்டு போய் கட்சியே முடித்து விடுவார்கள்னு சொல்லுவார். அப்படி அந்த காலகட்டத்தில் நான் லெனினை பார்த்த போது அவர் தான் அதை சரியா பேசினாரு என்பதன் மூலமா அந்த ரஷ்ய கம்யூனிஸ்ட் கட்சி, சோவியத் கம்யூனிஸ்ட் கட்சி வரலாறு இருக்கு இல்லைங்களா, அந்த நூல்களை தோழர்கள், அது பெரிய நூல், தேவைக்கு படிக்காம அவ்வப்போது திருக்குறளை படிக்கிற மாதிரி எடுத்து படிக்கணும். எவ்வளவு பெரிய சர்வதேசிய ஒரு வரலாற்று ஆவணம். ஒரு நாட்டில் சோசியலிசம் சாதித்ததுன்னா அதனுடைய வரலாற்று பின்னணி என்ன மாதிரியான பாடுகள் அங்க நடந்திருக்குது என்று பல வகையில நாடு. நான் இறுதியா நேரம் அதிகம் எடுத்துக்கிட்டேன், சுருக்கமா முடிச்சுக்கிறேன். அப்ப ஸ்டாலின் சொந்த நாட்டுக்காக மட்டும் பாசிச எதிர்ப்புக்கு பங்காற்றவில்லை, சர்வதேச அளவிலே நாஜிகளுடைய அந்த கொடூரமான யுத்தத்தை கடித்து மனித குலத்தை பாதுகாத்தார் என்பது மட்டுமல்ல, இந்தியாவுக்கான உறவும் ஒண்ணு. அந்த காலத்துல தாங்க கனரக தொழில்நுட்பம், பிழாய் இருக்கு ஆலைக்கான அந்த தொழில்நுட்பம்லாம் அமெரிக்காக்காரன் தரல நமக்கு, ஸ்டாலின் செய்தார். அதை விட முக்கியமாக இங்கு ஒரு பஞ்சம் நிலவிய போது, மிக கொடிய ஒரு பஞ்சம் நிலவிய போது அமெரிக்காட்ட போய் கையேந்துறாங்க இந்திய ஆட்கள். இந்த போலி சுதந்திரத்துக்கு பிறகு அமெரிக்காக்காரன் நான் ரெக்கார்ட்லாம் பார்த்துட்டு என்கிட்ட எவ்வளவு ஸ்டாக் இருக்கு, உனக்கு என்ன உண்மையா பஞ்சமா, இதெல்லாம் பார்த்துட்டு நான் ஆவணங்களை சரி செய்து கொண்டுதான் தருவேங்கிறான். ஸ்டாலின் தான் உடனடியா அன்றைய சூழ்நிலையில 48,000 டன் கோதுமை மற்றும் உணவு தானியங்களை கப்பல்ல உடனுக்குடன் அனுப்புறாரு. அப்போ ஒரு வார்த்தை அவர் அழகாக சொல்லியிருப்பாரு, ஆவணங்கள் காத்திருக்கலாம், பசி காத்திருக்காதுங்கிறாரு. எப்பேற்பட்ட மனதுங்க. இந்தியா என்ன கம்யூனிஸ்ட் நாடா? இந்தியாவில வந்து எத்தனை பயலுவ முள்ள மாதிரிங்க வந்து கம்யூனிஸ்ட் எதிர்ப்பு பிரச்சாரம் இன்னமும் பண்ணிட்டு இருக்காங்க இல்ல இந்திய. அப்ப ஒரு சர்வதேசியவாதியினுடைய இதயம் எப்படி துடிக்குது பாருங்க. பாசிசம் என்பதை மிகப்பெரிய ஏகாதிபத்திய கொடூரத்தின் மூலதனத்தின் எதிர்ப்பு என்பது என்னென்னலாம் உப விளைவுகளை பல நாடுகளில் ஏற்படுத்துமோ
அதனால பாதிக்கப்படக்கூடியவர்களுக்கு தன்னுடைய நாட்டு தொழிலாளி வர்க்கத்தின் ரத்தம் சதை தியாகம் செய்து தடுத்தது மட்டுமல்ல, சோசலிசத்தின் மூலமாக 30 ஆண்டுகளில் பல்வேறு 5 ஆண்டு திட்டங்களால் ஈட்டப்பட்ட அந்த கடும் சோதனைக்கு இடையிலான சாதனை, அங்கே விளைவித்த தானியங்கள், அதை காசாக்கணும்னு நினைக்கல, நம்ம மக்கள் தான் வச்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கல. ஆகா, பக்கத்துல ஒரு நாடு பட்னியில கிடக்குறான்டா அங்க உள்ள மக்கள், அதுக்கு அனுப்பு, ஆவணம்லாம் இப்ப தேவையில்லை, பசிதான் முக்கியங்கிறாரு. அப்ப தோழர் ஸ்டாலின் என்ற அந்த மனோநிலை இருக்கு இல்லைங்களா, எப்படிப்பட்ட இவரை போய் இரும்பு மனிதரு, அந்த மனிதரு, முரடரு, கொடூரமானவன், ஒரு பய கிள்ளி கொடுத்துருப்பான அமெரிக்காக்காரன் நமக்கு. அமெரிக்காக்காரன் கொடுத்ததெல்லாம் எய்ட்ஸ் கலாச்சாரம் தான், அவன் எய்ட்ஸை தான் கொடுத்தான் நமக்கு. ரஷ்யா எவ்வளவு தொழில்நுட்பம், அவருடைய காலகட்டத்தில் தாங்க நிறைய தொழில்நுட்ப கருவிகள் ராணுவத்தில், அந்த AK-47ங்கிறதுலாம் ஸ்டாலின் கால ரஷ்யாவில் உள்ள தொழிலாளி வர்க்கம் படைத்தளித்தது தானே. விண்வெளிக்கான ஆராய்ச்சி கதவுகளை திறந்து விட்டு ஸ்புட்னிக்கு அடித்தளம்லாம் முன்னாடி இட்டதே அவர் தானே. அப்ப உலக அளவில் ஸ்டாலின் என்பவர் ஒரு நாட்டில் சோசலிசம் என்ற சிந்தனையில் இருந்து மட்டுமல்ல, சர்வதேச உழைக்கும் வர்க்கத்துக்கான சிந்தனைகளையும் உள்ளடக்கிய மார்க்சிய லெனினிய சர்வதேசிய கோட்பாடுகளை கொண்ட ஒரு உறுதியான நபராக படிப்படியாக இயல்பான நிலையிலிருந்து எப்படி தன்னை தகவமைத்து வளர்த்து கொண்டார், தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் கம்யூனிஸ்டின் நினைவு நாளில் நாம் இன்றைக்கு சூழ்ந்திருக்கிற, ஏன்னா எனக்கு பின்னாடி வர்றவங்க இந்திய பாசிசம் அதை பத்தி பேசுறது இன்னும் டைம் ஆகும். நாம் நம்முடைய பங்களிப்பை மிக விரிவாக கொடுக்க வேண்டும், இல்லைன்னா சும்மா இருக்கணும் அப்படி முடங்கி இருக்காமல் மார்க்சிய லெனினிய கோட்பாட்டு தெளிவுகளோடு அதை பயின்று கொண்டு ஒரு கம்யூனிஸ்டாக நம்ம எப்படி வார்த்தெடுத்துக் கொள்வது, உலக மக்களுக்கும் பாட்டாளி வர்க்கத்திற்கும் எப்படி பயனுள்ளவனாக நம்மை அமைத்துக் கொள்வது, இதுதான் வாழ்வின் இன்பம். இன்பம்னா என்னன்னு செக்மரியோன்னு ஒரு ரஷ்ய எழுத்தாளர் அற்புதமா எழுதியிருப்பாரு. ஒரு முறை தான் வாழ போறோம், ஜாலியா வாழ்ந்துட்டு இன்பமா போகணும் அப்படிங்கிறது சரியா தப்பா? சரிதான். ஆனால் இன்பம் என்பது என்ன? திரும்ப திரும்ப திகட்டக்கூடிய இந்த முதலாளித்துவ உலகத்தின் கீழே தின்னதையே தின்னுகிட்டு பார்த்ததையே பார்த்துக்கிட்டு புலனின்பங்களை அடைந்து கொண்டு சக மனிதன் கண்களில் பஞ்சடைந்து சாவதை பார்த்து கொள்வதா இன்பம்? நான் ஒரு மனிதனாக பிறந்தவன், சகல மனிதருக்குமான இன்பத்தை கொடுக்கும் அளவுக்கு என்னை மாற்றிக்கொள்வதுதான் ஆழ்ந்த பொருளில் இன்பம் என்று சொல்லியிருப்பார். அப்படிப்பட்ட இன்ப நாட்டம் உள்ள, அப்படிப்பட்ட பாட்டாளி வர்க்க அரசியல் இன்பம் உள்ள மனிதர்களாக நம்மை மாற்றிக்கொள்வோம் என்பதை இந்த நாளில் கருதி கொள்வோம். அதற்காக நாம் உழைப்போம், செயல்படுவோம் என்று சொல்லி வாய்ப்பளித்த செந்தளம் தோழர்களுக்கும், இணைப்பில் இவ்வளவு நேரம் செவி கொடுத்த தோழர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்து